ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெர்சடைல் ப்ராப் சேனல். இன்றைக்கி நம்ம வெர்சடைல் ப்ராப் சேனலில் ருசித்து சாப்பிடுங்க அப்படின்ற செக்மெண்ட்டில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் அங்கே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன், மிளகு கோழி வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை, இது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்றதான் நம்ம இந்த செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெசிபீஸ் நம்ம பார்ப்போம். நான் கோழி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். அதில் நாட்டுக்கோழி மிளகு வறுவல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு சின்ன வானல் எடுத்துகிட்டு அதில் சோம்பு 2 ஸ்பூன், 1.5 கிலோ கோழிக்கு நம்ம போடுறோம். சோம்பு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன். நிறைய எனக்கு ஃப்ளேவர் தேவைன்னு நினச்சிங்கன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் அந்த கணக்குப்படி வச்சுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு அதே மாதிரி காரம் அதிகமாக தேவை அப்படின்றவங்க 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இங்கே 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜீரகம் இதை விட ஒரு பங்கு கம்மியாக போட்டுக்கோங்க. சில பேருக்கு ஜீரகம் ஃப்ளேவரே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பிடிக்காதவங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன், நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ 3 ஸ்பூன் போட்டால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதில் எந்த குழப்பமும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா அதை வணக்கிட்டு இருக்கோம். வணக்கிட்டு அதில் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுறோம், அதை அடுத்து அரைச்சிருவோம். ஸோ இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வணக்கியாச்சு. இப்போ அந்த கோழி கொஞ்சம் ஃப்ளஷ் நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. அதனால் இஞ்சி பூண்டை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு குக்கர் ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் 2 விசில் விடுறேன். பாதி இருந்தால் 3ஓ 4ஓ நீங்கள் விட்டுக்கோங்க, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? அதாவது எங்கே சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம அந்த வணக்கணும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு ஜாரில் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறோம் பொடியாக. ஸோ நல்லா பொடியாக வந்துட்டு உங்கள்கிட்ட கொத்தமல்லி முழுசாக இருந்துச்சுன்னா அதை கூட கொஞ்சம் நீங்கள் 1-2 அரைச்சி தனியாக போட்டுக்கலாம். மேலே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது செய்கிறதுக்கு மல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் 1/2 கிலோ, அதாவது 450 கிராமு. எக்ஸாக்டாக நீங்கள் 1/2 கிலோ எடுத்திங்கன்னா தோல் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு 450 கிராம் வந்துடும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சுவை மிகுதியாக இருக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறோம். நம்ம செய்கிற எல்லா சிக்கனுக்குமே நாட்டுக்கோழிக்கு இஞ்சி பூண்டு விழுதுகள் நம்ம படத்தில் காமிச்சிருக்க அளவு எடுத்துக்கோங்க. விசில் வந்துடுச்சு. நான் இப்போ குக்கர் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நம்ம ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிறோம். நான் எல்லா வாட்டியுமே சொல்லியிருக்கேன், பெரிய கடாயில் நம்ம செய்யும் பொழுது தான் சுவை அதிகமாக இருக்கும், அடி பிடிக்காது அப்படின்னு சொல்லி நல்லெண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த நாட்டுக்கோழிக்கு. ஸோ பார்த்திங்கன்னா மிளகு வறுவல் அப்படின்னாலே நாட்டுக்கோழி மிளகு வறுவல் அப்படின்றப்போவே நமக்கு நல்லெண்ணெயும் கூடவே சேர்ந்து வரும் பொழுது நமக்கு நன்மைகள் அதிகமாக வருது, ஹீட் கம்மியாகுது, நமக்கு இன்னும் சளி பிரச்சனைகள் தீருது. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழியை இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் பயன்படுத்துகிறோம். 2 ஸ்பூன் தேக்கரண்டி நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் சோம்பு நம்ம மறுபடியும் போடுறோம். அங்கே ஆட் பண்ணது இல்லாமல் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். அப்படி வரும்பொழுது அந்த மனம் நம்ம நாபி கமலத்தை தட்டும். அப்படியே எப்படா நமக்கு சிக்கனை கொண்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்களாம் வெயிட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்லா பொரிஞ்சு வருது. நுர வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், எகெயின் வெயிட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை நம்ம போடுறோம். அந்த 450 கிராம் சின்ன வெங்காயத்தை நம்ம போடுறோம். போட்டோன்னா நல்லா வணக்குங்க. நம்ம எல்லா வாட்டியுமே எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம்னா நல்லா பொன்னிறமாக வணங்கணும். நல்லா வணங்கும் பொழுது பேல் பிங்க் கலரில், அதுவே பிங்க் கலரில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கி அது ஒரு மாதிரி நல்ல பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அதை வணக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை கொஞ்சம் போடுறோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை போடுறோம். ஏன் இந்த இடத்துல கருவேப்பிலை போடுறோம்னா, இந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டு அந்த சிக்கனில் இறங்கணும். அதோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அந்த கருவேப்பிலையை கறி லீவ்ஸ் அப்படின்னா அதுக்கு அதனால தான் பேரே வச்சுருக்காங்க. அந்த கறியோடு நம்ம எப்பொழுதுமே அதை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் அது கருவேப்பிலை அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது கறிக்கான ஒரு லீஃப். ஸோ இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா அதோட மனம் வேறு மாதிரி இருக்கும், சுவை வேறு மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதுகளை எல்லோரும் முதல்ல போடுவாங்க. நான் ஏன் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போட சொல்கிறேன்னா, அடி பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் இதுக்கப்புறம் தான் நம்ம போடுவோம்.
அப்போ வந்து சிக்கன் இன்னும் நல்லா வந்து வேகும். சிக்கனோட அந்த இஞ்சி பூண்டு வந்துட்டு சாறு வந்து ஏறும். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு முதல்ல போட்டிங்கன்னா அது சிக்கனோட ஒட்டாது. அது ஒரு மாதிரி வந்து காஞ்சி ஒரு மாதிரி மெரூன் கலரில் ஒட்டிண்டு அடி பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ வந்து அதனால் நம்ம வந்து அதுக்கப்புறம் போடுறோம். இப்போது குக்கரில் வந்து விசில் வந்துடுச்சு. அந்த கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நல்லா பாருங்கள், ஆவி வருது. பார்க்குறதுக்கே சாப்பிட்லாம் போல் இருக்கும். இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள், அடி பிடிச்சிச்சு. அதாவது நல்லா ஒட்டிக்கிச்சு. அதை நம்ம வந்து வணக்கி எடுத்துகிட்ருக்கோம் அப்படியே சுரண்டி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம அதில் கொட்டுறோம். குக்கரில் இருக்க சிக்கனை அதில் கொட்டுறோம். ஆவி பறந்து அப்படியே வருது. ஆல்ரெடி அதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மனம் வந்து என்னால் வந்து தாங்க முடியல. அப்படியே அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கரம் மசாலா வந்துட்டு நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த பெப்பரோட டேஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமிச்சிருக்க கரண்டி அளவு போட்டிருக்கோம் கொஞ்சமாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் மூடி வச்சிடுறேன். 20 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அது நல்லா வந்து வேகணும். அதில் வந்து சிக்கனில் இருக்க தண்ணி தாங்க அது. நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை, சரிங்களா? எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல. சிக்கனில் இருக்க தண்ணி தான் அது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மல்லி கருவேப்பிலை வந்து அடுத்து கடைசியாக போடுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனலி ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அது ஃபைனலி போடுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், அதை அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இப்போ அதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு மெயினே. இதுதான் மாஸ்டர். இது இல்லைன்னா அந்த டிஷ்ஷில் ஒன்றும் கிடையாது. ஸோ அதை நம்ம கொட்டிட்டு நல்லா வந்து வணக்கணும். அதை நல்லா பரட்டி விடணும் எல்லா பக்கமும் வந்துட்டு. அது வந்து உங்களுக்கு வந்து அதோட ஸ்பைசஸ் வந்து இறங்கணும். ஸோ இது இறங்கும் பொழுது தான் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து அப்படியே வரும். இப்படி நாங்கள் கிண்டும் பொழுதே வந்து சிக்கன் எங்கப்பா, எனக்கு சிக்கன் கொண்டு வாங்க அப்படி சொல்லி கேட்பாங்க எல்லாருமே. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த சிக்கன் வந்து சுவையாகவும் ருசியாகவும் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறி லீவ்ஸை மறுபடியும் மேலே போடும் பொழுது அப்படியே வந்து நமக்கே வந்து சீக்கிரம் டேபிளுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொத்தமல்லியை கடைசியாக தான் போடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ இந்த டைமில் நான் போட்டிருக்கனால இந்த கறி லீவ்ஸோட அந்த க்ரீனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து சீக்கிரம்னா ஒரு 2 பீஸ் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தோணும். இதை வந்து நம்ம நானுக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம், பிரியாணிக்கு சைடிஷாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஃபைனலி வந்துட்டு நம்ம அந்த கருவேப்பிலையை வச்சு கிண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மெரூன் கலரில் வருது, சரிங்களா? பட் ஆனால் பெப்பர் சிக்கன் பிளாக் கலரில் தான்டா இருக்கும், ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரம் எனக்கு போதுமானதாக இருக்குது, அதனால் நான் வந்து குறைச்சிக்கிட்டேன். தேவை அப்படின்றப்போ வந்து கடைசியாக நீங்கள் பெப்பரை வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பெப்பரை வந்து மேலே நீங்கள் தூணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பிளாக் கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபைனலி சுவையான உங்களுக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இது சண்டேக்கு. ஸோ சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சுட்டு எல்லாருமே வந்து ருசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து ரெசிபீஸ் வந்து ருசியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசித்து சாப்பிட்டுட்டே இருங்க. மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். அன்டில் தென் பை பை. திஸ் இஸ் தினேஷ். இது உங்கள் வெர்சடைல் ப்ராப் சேனல். ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இதை வந்து நீங்கள் அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும், நல்லா நம்ம சுவையாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.